ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேஎஸ் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃபோட்டோஸ்லாம் தெரியாமல் கண்ணு மூடி இருந்திருப்பாங்க, இல்லைன்னா கண்ணு சிமிட்டி இருப்பாங்க. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். அது ஃபோட்டோஷாப்பில் 5 மினிட்ஸில் எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஷாப்பில் பிகினர்ஸாக இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணு நல்லா இருக்க ஃபோட்டோ ஒன்று ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து டூல் போட்டு அந்த கரெக்டாக அந்த ஐயை மட்டும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நோ கொடுத்துடணும், இல்லாட்டி சேவ் ஆகிடும். கண்ணு சொருகின ஃபோட்டோவில் வந்துட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரை கரெக்டாக அந்த கண்ணுக்கிட்ட போய் வச்சிடலாம். இந்த பேக்ரவுண்ட் லேயரை இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது தப்பாக பண்ணிட்டா யூஸ் ஆகும், அதுக்காக இன்னொரு காப்பி எடுத்து அந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐயை கரெக்டாக அந்த கண்ணுக்கிட்ட வச்சுட்டு Ctrl+T போட்டு லேஸாக ரொட்டேட் பண்ணிடுறேன். இப்போ ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக இப்போ பழைய கண்ணும் இப்போ புதுசாக வச்சதும் எங்களாகி தெரியும். ஸோ நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி ஒப்பாசிட்டி ஃபுல்லாக 100ல் வச்சுட்டு இப்போ கீழே அந்த F7 லேயர்லேயே மாஸ்க் போட்டுட்டு, அப்படி இல்லாட்டி லேயரில் போய் லேயர் மாஸ்கில் ஹைட் ஆல் கொடுத்துட்டா அந்த கண்ணு மாஸ்கில் விழுந்துடும். இப்போ அதை வந்து B டூல் ப்ரஷ் போட்டு அந்த டூலில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ரஷ் டூல் போட்டு மெதுவாக அழிக்கணும். கண்ணை மட்டும் அதே மாதிரி ரைட் சைடில். சப்போஸ் ரொம்ப அழிச்சிட்டேன், திருப்பி ரிவர்ஸில் போகணுன்னா எக்ஸ்போர்ட்டு ரிவர்ஸில் அழிச்சிடலாம். நீங்கள் அந்த லேயரை வச்சு அந்த லேயரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். திருப்பி Ctrl+T போட்டு லைட்டாக பெருசாக்கிக்கிறேன். இப்போ கீழே எக்ஸஸாக இருக்கிறத எடுத்து விட்டுறலாம், எக்ஸ்போர்ட்டு அழிச்சிடலாம். நடுவில் இருக்க கண்ணு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படி டவுட்டாக இருந்தால் பேக்ரவுண்ட் லேயரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் டூல் போட்டு இப்படி அழிச்சிடலாம். இப்போ கண்ணு மட்டும் நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸில் இந்த மாதிரி சரி பண்ணணுன்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக வச்சிடலாம். இப்போ ஒரிஜினலையும் இதையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.